ஹலோ ஆல், வெல்கம் டு சசி பிரியாஸ் குக்கிங் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இங்கே கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா சாட்டர்டேலேருந்து கொஞ்சம் மழை வெயில் அப்படின்னு சொல்லி கிளைமேட்டே ஒரு மூடியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு உருண்டை குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா துவரம்பருப்பு 2 பீஸும் அண்ட் கடலைப்பருப்பு 1 பீஸும் எடுத்துருக்கேங்க. துருவன தேங்காய் 1 கப் எடுத்துருக்கோம். அது போக சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்களேன். அப்புறம் ஒரு 3 தக்காளி, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு, அண்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கு, அண்ட் ஒரு 10லேருந்து 15 வரமிளகா, ஒரு கை வந்து மல்லி எடுத்து வச்சுருக்கோங்க. இது போக தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, மிளகு அண்ட் கட்டி பெருங்காயம், தேவையான அளவு மஞ்சள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் அஞ்சரை பெட்டியில் சாமான் கடுகு, உளுத்தம்பருப்பு. இப்போது வந்து நம்ம உருண்டைக்கு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5லேருந்து 6 வரமிளகா போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஜீரகம், சோம்பு, அது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு கை போட்டு பருப்பு போட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பருப்பையும் வந்து சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதெல்லாம் இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சியில் கொரன்னு அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு கை 1.5 கை அளவு வந்து போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு கை எடுத்துக்கோங்க. அண்ட் குட்டி குட்டியாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லியும் அதே மாதிரி கட் பண்ணி இதில் போட்டிருக்கு. இது கூட கல்லுப்பும் நீங்கள் அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்புலையும் உப்பு வந்து சேர்க்க போகிறோம். அதனால் இதில் வந்து ஒரு சின்ன சிட்டிகை மாதிரி போட்டுக்கலாம். போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள் போடுறதுக்கு பதில் மிளகா, மல்லி வந்து வறுத்து அதை அரைச்சி நம்ம குழம்புக்கு நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இது எப்படி அளக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் வந்து ஒரு கை மல்லி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவும் இதில் போட்டுக்கலாம். நல்லா வணக்கிட்டு இது ஒரு தட்டில் மாற்றி இது தனியாக நான் இப்போ அடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இது போக நான் வந்து தேங்காவும் வணக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு 5-6 மிளகுன்னு வச்சுக்கோங்களேன். வச்சு இதை நல்லா வணக்கிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டெல்லாம், அதெல்லாம் கூட இது கூட சேர்த்துட்டு தேங்காயும் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் அளவு தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த ஹீட்லேயே நல்லா வணக்கிட்டு அதையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச உளுந்து, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி நீட்டமாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். இது கூட 2 தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகா, மல்லி பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டும் இதோட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே ஒன்றா போட்டு இது கூட நான் புளி, அந்த லெமன் சைஸ் புளி சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் இது கூட சேர்த்துடலாம்.
இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பச்சை வாசனை வந்து போகணுங்க. இந்த மிளகா மல்லி வாசம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். சைட் பை சைட் நம்ம உருண்டை வந்து நல்லா உருட்டி வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு 15-16 உருண்டை வந்தது. இப்போ பாருங்கள், வாசம் எல்லாம் போய் குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக எல்லா உருண்டையும் நம்ம போட வேணாங்க, பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு 5-6 போடுறீங்க அப்படின்னா ஒரு 5-6 உருண்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹாஃப் வந்து போடுங்க. அப்போ வந்து நமக்கு உருண்டை வந்து உடையாது. இப்போ பாருங்கள், இதில் நான் பாதி உருண்டை போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், உருண்டை வந்து நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும், அதேமாதிரி எந்த உருண்டையும் நமக்கு உடையல. இப்போ சைட் பை சைட் உருட்டி வச்சுருக்கோம்ல உருண்டை, அதுலேயே வந்து வடை மாதிரி தட்டி பாதி வந்து நான் வடையாகவும் நான் இங்கே சைடில் போட்டுக்கிறேங்க. சைட் பை சைட் வடையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், வடையும் நல்லா வெந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம பருப்பு உருண்டை குழம்பும் ரெடி. ஸோ இது நல்லா சூடான சாப்பாட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அண்ட்